يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக பதிலை எதிர்பார்த்தவனாய் இஸ்லாத்தின் காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபை நாம் பெற்றிருக்கும் நசீப் என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் நமக்கு மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் புனிதத்தில் பிரவேசிக்குகிற வாய்ப்பை தந்திருக்கிறார். அதன் துவக்கம் நாம் வீற்றிருக்கிற ரஜப். அன்பானவர்களே, ரஜபினுடைய மாதம் நாம் வருடந்தோறும் கேட்டு வருகிற செய்தி. 4 மாதங்கள் புனிதமானவை. தொடர்ந்து வருகிற 3 மாதங்கள் துல்காஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், தனித்து வருகிற ரஜப். இந்த 4 மாதங்களும் புனிதமானவை. அதில் ஒரு மாதமான ரஜபை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரஜபுக்கு 2 செய்தி உண்டு. ரஜப் என்றால் அது ஷஹருன் பரகா, அது பரக்கத் பொருந்திய மாதங்களில் ஒன்று. இன்னொன்று, ரஜபுக்கு இன்னொரு செய்தி உண்டு. ரசூலு ரமதான், ரமதானுடைய தூதுவன் என்று இன்னொரு செய்தி உண்டு. அன்புக்கினியவர்களே, ரஜபு தருகிற மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? ரமதான் அதற்கான அழைப்பாளன் ரஜப், புனிதங்களின் அழைப்பாளன் ரஜப் என்று உலமாக்கள் பெருமைப்பட பேசுவார்கள். இன்னும் சில உலமாக்கள் ரஜபை இவ்வாறு நேசிப்பார்கள். அவர்களுடைய நேசம் எப்படிப்பட்டதென்றால், எங்கள் அல்லாஹுக்கு எங்களை நெருக்கமாக கொண்டு போகிற ரமதானின் கதவான ரஜபை அடைந்து விட்டோம். அடுத்த 8 ஷஅபான், அதுக்கடுத்த 8 ரமதான் எங்கள் அல்லாஹுவை அடைய காத்திருக்கிறோம் என்று பூரித்து பேசுவார்கள். இப்படி ரஜபுக்கென்று அல்லாஹுவை நேசிக்குகிற வழிமார்களுக்கு இந்த ரஜபு பொக்கிஷம். அல்லாஹ் அந்த பொக்கிஷத்தை ரசிக்குகிற வாய்ப்பை நமக்கு தருவானாக. அன்புக்கினியவர்களே, ரமதான் என்ற ஆகப்பெரும் புனிதத்தின் துவக்க வாசலான ரஜபில் நிற்கிறோம். அல்லாஹ் நம்முடைய ஆயுளை விசாலமாக்கட்டும். அல்லாஹ் நம்முடைய ஆஃபியத்தை விசாலமாக்கட்டும். ரஜபு கிடைக்கப்பட்டவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற, கற்றுத்தருகிற முதல் பாடம் நான் பின்னால் விளக்குவேன். அருமை நாயகம் பெருமானார் விளக்கிய அற்புதமான துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் என்று ஒரு ரிவாயத். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் என்று இன்னொரு ரிவாயத். எல்லாம் ஒரே கருப்பொருள் தான். அல்லாஹ் ரஜபு வரைக்கும் வந்துட்டோம், ரமதானை சந்திக்காம ரூஹ் பிரிஞ்சிடக்கூடாது.
ரமலானை சந்திக்காம ரூஹ் பிரிஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் அந்த பட்டியலில் நம்மை நசீபாக்குவானாக. நம்முடைய குடும்பத்தார்களுக்கு அந்த வாய்ப்பினை நசீபாக்குவானாக. ரமலானை, ரஜபை, ஷஅபானை அமல் செய்து கழித்தோர்களின் இன்பமான பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் இணைப்பானாக. அன்பானவர்களே, இந்த ரஜபை பற்றி உலமாக்கள் பேசுகிற கருத்துக்கள் எல்லாம் விசாலமானவை. உம்மத்திற்கு உறக்க சொல்ல வேண்டும். உலமாக்கள் எவ்வளவு எவ்வளவு ரஜபை வர்ணிப்பார்கள் என்றால் வர்ணனை தோற்று போய்விடும். அவ்வளவு வர்ணிப்பார்கள். உலமாக்களுடைய மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு அக்வால், ஒரு சொற்சுடர். உலமாக்கள் சொல்வார்கள், ரஜபு கர்ரி. ரஜபுங்கிறது மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஈரமான காத்து வீசும் அல்ல, நான் மழை பெய்ய போகிறேன் என்ற அறிகுறிக்கான ஒரு காத்து. அந்த ஈரமான காத்து தான் ரஜபு. ரஜபு கர்ரி வஷஅபானு கல் கைம். அந்த ஈரமான காற்றை தொடர்ந்து மழை பெய்வதற்கான அடுத்த அறிகுறி காரிருள் மேகங்கள் எல்லாம் ஒன்று சேரும். இதுவரைக்கும் ரஹ்மத்தை பார்க்காத பூமி அண்ணாந்து பார்க்கிற போது எப்படி இருள் சூழ்ந்த மேகங்கள் ஒன்று சேர்ந்து இடியும் மின்னலுமாய் மழை வரப்போகிறோம் என்று செய்தி சொல்லுமோ, அப்படி காரிருள் மேகங்களானதுதான் ஷஅபான். அதற்கு பின்னால் அல்லாஹ்வின் ரஹ்மத்தில் நினைய காத்திருங்கள் ரமதான், அது மழை என்று விளக்குவார்கள். அர்ரஜபு கர்ரீஹ் வஷஅபானு கல் கைம் வர்ரமதானு கல் மதர் என்று சொல்லுவார்கள். அந்த அற்புதமான அல்லாஹ்வின் பரக்கத்தான மழையில் நினைவதற்கான முதல் வசந்த காற்றில் வீற்றிருக்கிறோம். அன்பானவர்களே, தொடர்ந்து உலமாக்கள் சொல்லுவார்கள், ஃபமன் லம் யஸ்ரா ஃபிர் ரஜப். யார் ரஜபிலே விளைச்சல் செய்யவில்லையோ, விதை தூவி அல்லாஹ்வின் ரமலானை எதிர்பார்த்து விதை தூவி விளைச்சலுக்கான ஆரம்பங்கள் செய்யவில்லையோ, வமல்லம் யஸ்கி ஃபி ஷஅபான், தூவிய விதைகளுக்கு நீர் பாய்ச்சவில்லையோ ஷஅபானில், ஃபகைஃப யஹ்சுது ஃபி ரமலான், ரமலான் அவருக்கு எவ்வாறு கிடைக்கும் என்று எழுதுவார்கள். இதில் ஒளிந்திருக்கிற செய்தி என்ன தெரியுமா? இந்த உம்மத்திற்கு உலமாக்கள் விவரிக்கிறார்கள், மனிதனுடைய இயல்பை உணர்த்துகிறார்கள். மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? எடுத்தோனுமே ஒரு விஷயத்துடைய உச்சத்துக்கு போயிட முடியாது. யோசிக்கணும், சிந்திக்கணும், பிளான், கட்டமைப்பு இடணும், அதற்கு பின்னாடி அந்த செயல்ல கால் வைக்கணும். அன்பானவர்களே, உலமாக்கள் விளக்குவார்கள், ரஜப் ரமலானை அலங்கரிப்பதற்கு யோசிக்க வேண்டிய, தயாராக வேண்டிய மாதம். இது ரமலானுக்கான தயாராக வேண்டிய மாதம். நான் எல்லாம் ரமலான் 1ல பார்த்துக்கிறேன். ரமலான் வந்து விட்டால், ரமலான் 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு இத்தனை ஜுஸு முடிப்பேன், ஒரு நாளைக்கு இத்தனை குரான் ஓதுவேன், இத்தனை பேருக்கு சதகா செய்வேன், என் வாயை கட்டுப்படுத்துவேன், நாக்குக்கு பூட்டு போடுவேன், சிந்தனைகளை கட்டுப்படுத்துவேன், பொய் பேச மாட்டேன், புறம் பேச மாட்டேன், அமல்கள்ல முழுக்க முழுக்க அமல்கள்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுவேன். இது எல்லாம் ரமலான் 1ல இல்லை, ரஜப் 1ல இருந்து ஆரம்பிக்கும். என்ன மனிதனுடைய இயல்பு அதுதான். ஒரு நிக்கானா, ஒரு கல்யாணம்னா காலையில் பேசி மத்தியானம் முடிக்கிறது இல்லை. 6 மாதம் உழைப்பு, 1 வருஷம் உழைப்பு, லிஸ்ட்டு போட்டு யார் யாருக்கு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கை எப்படி என்னென்ன நகை, என்னென்ன ஆடை, எங்கெங்க திருமணம், என்னென்ன சாப்பாடு, யார் சமைக்கணும், யார் பரிமாறணும், பொண்ணுக்கு என்ன கலரில் ட்ரெஸ்ஸு, மாப்பிள்ளைக்கு என்ன கலரில் ட்ரெஸ்ஸு, எந்த காரில் போகணும், என்ன செருப்பு வாங்கணும், எல்லாம் இது மனிதனின் இயல்பு, சபபு. அவரின் காரணம் அவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு வீடு கட்டணும்னா 30-40 வருஷத்தின் கனவு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வீடு கட்டினேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தான் வீடு, இங்கே மாதிரி தான் ஹாலு, இப்படி தான் ரூமு, இந்த மாதிரி தான் கிச்சனு, இதுவெல்லாம் யோசித்து 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 மனக்கண்ணில் வடிவமைத்து அதுக்கென்று ஒரு திட்டம் தீட்டி பொருளாதாரம் சேர்த்து நாட்கள் ஒதுக்கி கட்டப்படுகிற வீடு தருகிற சுகம் அது அலாதியானது. அது அலாதியானது. எனவே தான் இப்போ சமீபத்தில் ஒரு ஐடி விங்கினுடைய மிகப்பெரிய ஒரு ஆள் ஒன்று அவர் சொல்கிறாரு, ஃப்ளாட்டை பற்றி அவர் பேசிக்கிட்டு வர்றாரு. ஃப்ளாட்டில் கிடைக்கிற சுகத்தை விட சொந்தமாக கட்டுற வீட்டில் கிடைக்கிற நிம்மதி தாங்க ஜாஸ்தின்றார். ஏன்னா அது எல்லாம் ரெடிமேடாக இருக்கும், உள்ளே போய் உக்காந்துக்கணும். ஆனால் சொந்த வீடு அப்படி இல்லையா? இந்த மாதிரி ஹாலு, இந்த மாதிரி ரூமு, இது அத்தாவுக்கான ரூமு, இது அம்மாவுக்கான ரூமு, இப்படி தான் ஃபேன், அப்படி தான் ஷவரு, இப்படி தான் பாத்ரூம், எல்லாம் பார்த்து 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 ரசித்து கட்ட போது அதனுடைய நிறைவுங்கிறது இன்பம் ரொம்ப அலாதியாக இருக்குமா. நான் சொல்லிக் கொண்டு வந்தது அன்பானவர்களே, தயாரிப்பு. 10th படிக்கிற பிள்ளைக்கு எவ்வளவு தயாரிப்பு செய்றீங்க? 8th ஸ்டார்ட் ஆகிருக்கு ப்ரிப்பரேஷன். என்னடா ஒரு 6 நாள் எக்ஸாமுக்காக வேண்டி 8ஆம் கிளாஸ்ல ஸ்டார்ட் ஆகுது 10th ப்ரிப்பரேஷன். திடீர்னு காலையில் எந்திரிச்சோன்னே பல்லு வலிக்கிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போய் 10th எக்ஸாமுக்கு உட்கார்றது இல்லையே. 2 வருஷம் உழைக்கிறாங்க.
அந்த 10th மக்தப் இல்லை, அந்த 10th குர்ஆன் இல்லை, அந்த 10th தொழுகை இல்லை, அந்த 10th 12th காலேஜினுடைய செமிஸ்டருக்காக வேலை வாய்ப்புக்காக எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க அதில் கான்சென்ட்ரேஷன். ஏன்? அப்பத்தான் நீ உருவாக முடியும், அப்பத்தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். உலகம் சார்ந்த சிந்தனைக்கு இவ்வளவு முக்கியத்துவம், இவ்வளவு கவனம், இவ்வளவு யோசனை. ஆனால் அல்லாஹ் மறுமையை தருகிறேன் என்று வாக்குறுதி தருகிற அழிய உலகத்திற்கான சேமிப்பு எவ்வளவு, அதற்கான சிந்தனை எவ்வளவு. அந்த சிந்தனையை உருவாக்குகிற களம் தான் ரஜப் என்பது, உருவாக்குகிற களம் ரஜப் என்பது. அன்புக்கினியவர்களே, எனவே ரஜப் இருக்கிறது யோசிக்க வேண்டிய காலம், யோசிக்க வேண்டிய காலம். என்ன செய்யணும் ரஜபுல, என்ன செய்யணும் ரஜபுல? ரஜப் வந்து விட்டால் என்ன செய்யணும்? அமல்களுக்கு தயாராகணுமா? ரமதானை எதிர்பார்க்கணுமா? எப்படி எதிர்பார்க்கணும்? உலமாக்கள் எல்லாத்தையும் அழகாக அக்கு வேற ஆணி வராங்க சமூகத்துக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் எப்படி ரெடி ஆகணும், என்னென்ன கொண்டுட்டு ரமதானுங்கிற பயணத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும்? ரொம்ப சிம்பிள், 5 விஷயம்தான். 5 விஷயம். அதில் 3 கையில் எடுக்கணும், 3 கையில், 2 கையிலிருந்து விட்டுறணும். கையில் எடுக்க வேண்டியது 3, கைவிட வேண்டியது 2. இது 2 செஞ்சால் ரமதானுக்கான தயாரிப்பு ஆரம்பம் என்று அர்த்தம், ரமதான் இனிக்கும் என்று அர்த்தம். அல்லாஹ் நசீபாக்கட்டும். அன்பானவர்களே, அதில் முதல்ல எடுத்த உடனே கைவிட வேண்டியது ரமதானுக்காக கைவிட வேண்டியது 2. முதலாவது என்ன தெரியுமோ? பாவத்தை விடும். பாவத்தை விடும். எவ்வளவுக்கு எவ்வளோ பாவத்தை விடணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ பாவத்தை விடும். அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய நேர்வழி எங்கே ஆரம்பிக்குதுன்னா, உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய நேர்வழிங்கிறது பாவத்தை விடுறதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஃபோனை எடுத்தார், நெட்டை கனெக்ஷன் போட்டார், ஆன் பண்ணார், மொபைலில் யூடியூப்பில் போனார், இல்லை இன்ஸ்டாகிராமில் போனார், எதுலேயோ போனார், ரீல்ஸ் எடுத்தார். எடுத்த உடனே ஒரு யோசனை வருது, ஒரு யோசனை, ஒரு உள்ளத்தின் ஒரு துடிப்பு. ஏன் இந்த நேரத்தை வீணாக்கணும்? கொஞ்ச நேரம் புறாம ஓதலாமே, கொஞ்ச நேரம் இந்த பாவங்களை விட்டு தவிர்த்திருக்கலாமே. அதில் என்ன வரப்போகுது? இசை வரும், அனாச்சாரமான பெண்களின் உருவம் வரும், அது வேண்டாம், அதை ஒதுக்கி வச்சிடலாமே அப்படின்னு மனசில் துதிப்பு வந்துச்சுன்னா இவன் நேர்வழியின் பாதையில் நிற்கிறான் என்று அர்த்தம் என்று உலமாக்கள் சொல்லுவார்கள். அன்பானவர்களே, பாவத்தை விடுறது தான் ஒரு மனிதன் முத்தகையாகிறான் என்பதற்கான முதல் அடையாளம். நான் பாவமெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஆனால் தாடி வைப்பேன். நான் பாவமெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், 5 வக்து தொழுது வந்துடுவேன். நான் பாவமெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நான் நோன்பு வைப்பேன், ஹஜ்ஜுக்கு போவேன், சதக்கா செய்வேன். இது அல்லாஹ்விடத்தில் எப்பிரயோஜனமும் அல்ல. பாவத்தை அழிக்குகிற அமல் தான் உண்மையானது, நிலையானது. அன்பானவர்களே, முதலாவது செய்தி என்ன தெரியுமா? பாவத்தை விடுவது. குறிப்பாக இந்த ரஜபுல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த ரஜபுல பாவத்தை கண்டிப்பா உடமாக்கல் விடணும்னு சொல்றாங்க. 2 காரணம். ஒன்று, நம்ம சொல்லி கொண்டு வந்த தொடர், ரமதானுக்காக தயாராகிறேன், எனவே பாவத்தை விடுகிறேன். 2வது என்ன தொடர் தெரியுமா? இது புனிதமான மாதம். புனிதமான மாதத்துல பாவம் செய்யறது அல்லாஹ் கிட்ட நன்மைக்கு எவ்வளவு அந்தஸ்தோ பாவத்திற்கும் அவ்வளவு பாதிப்பு அதிகம். எனவேதான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீடு தாயிஃப்ல ஒரு கட்டம் மக்காவுக்கு வெளியே இருந்தாங்க. கடைசியா தாயிஃபுக்கு போயிட்டாங்க. 140 சில்லற கிலோமீட்டர் வெளியே போகணும், 120 கிலோமீட்டர் கிட்ட வெளியே போகணும். அங்கதான் வீடு. வாரத்துக்கு 2 முறை 3 முறை ஹரமுக்கு வந்து பாடம் நடத்துவார்கள், பின்னாடி வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கதான் வீடு. கொஞ்ச நாள் வயது முதிர்ச்சி, அங்கேயே வீடு கட்டி, அங்கேயே பாடம் நடத்தி, அங்கேயே வஃபாத் ஆகி இன்று வரைக்கும் கபரஸ்தான் அங்க இருக்குது. என்ன காரணம்னு கேட்கும் போது வினப்பா சொன்னாங்க, ஹரமுங்கிறது அல்லாஹுவின் புனிதமான இடம். அங்கே எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை அதிகமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாவம் அதிகம். நாங்கள் பெருமானார் பேர் சொல்லி ஹத்தசனா என்ற ஹதீஸ் அறிவிக்கிற போது ஏதாவது ஒரு தவறை, ஒரு வார்த்தையை தெரியாமல் மாற்றி சொல்லிவிட்டால் அதற்கான பாதகம் ஏராளம். எனவே நாங்கள் யோசிப்போம், சிந்திப்போம், ஹரமில் பாவத்திற்கான எண்ணம் கூட வரக்கூடாது. எனவே இருக்க பயந்து தாயிஃப்ல வீடு வச்சிருக்கிறேன்டா, தாயிஃப்ல வீடு. அன்பானவர்களே, புரிதலுக்கான செய்தி என்ன தெரியுமா? ரஜபுல என்னங்க அமல் செய்யணும்? நீங்க அமலே செய்ய வேண்டாம். 5 வக்து தொழுவாங்க, 5 வக்து தொழுவாங்க. முடிஞ்சா வாய்ப்பு கிடைச்சா திங்கள் வியாழன் நோன்பு வைங்க. இது பெருமானாருடைய மிகப்பெரிய சுன்னத், ரொம்ப பெரிய சுன்னத். அதிகமா ரமதானுக்கு அடுத்தபடியா நோன்பு வச்ச மாதம்னு லிஸ்ட் அவுட் போட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப்ல வச்சிருக்கிறாங்க, ஷஅபான்ல வச்சிருக்கிறாங்க. இந்த 2 மாதங்கள், அதிலும் குறிப்பாக ரஜப் எண்ணிக்கையில் அதிகம், ரமலானுக்கு அடுத்தபடியாக. அன்பானவர்களே, ரமலான் அதற்கான தூதுவானான ரஜபில் மிக முக்கியமான அமல் பாவங்கள் செய்யக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது.
எந்த மனுஷன் பாவத்திலிருந்து நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறானோ அல்லாஹ் அடுத்து வேற வழியே இல்லை, அமல்களுக்குள்ள கொண்டு வந்துடும். அதில் நான் நிறைய அமல் செய்யணும்னு ஆசைப்படுறேன், என்ன செய்யறது? இமாம் லைஃப் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, அமல்கள் அதிகமாக செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்ய முடியலையா, பாவத்தை விட்டுரு. நீ பாவத்தை விட்டுட்டாலே அடுத்து வேற வழியே இல்லை, அல்லாஹ் உன்னை நேராக கொண்டு போய் அமல்கள் கொண்டு போயிடுவான். எனவே அன்பானவர்களே, இந்த மாதத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான முதல் விஷயம் பாவத்தை விடுறது. பாவத்திற்கான எண்ணங்கள் வரும்போது லேசா அதை இந்த சைடு திருப்புறது, அந்த பக்கம் திருப்புறது. எப்படி நல்ல அமல்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் போது, எனக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், இந்த நேரத்தில் தொழுகை, இந்த நேரத்தில் நோன்பு, இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோமோ இல்லை, இந்த மாதம் அப்படியே மாற்றி யோசிக்கணும். இன்னைக்கு தொழுகை நேரம், என் கடையை திறக்கக்கூடாது. இன்னைக்கு தொழுகை நேரம், நான் ஊருக்கு போகக்கூடாது. என்னதான் ஊருக்கு போனாலும் இந்த நேரத்தில் நான் தொழுகணும். என்னுடைய நிக்கா இன்னைக்கு லொஹர் தொழுகை போயிடும், தொழுகணும், அப்புறமா நிக்காவுக்கு வரணும். இப்படி அமல்களால் யோசித்து வாழ்க்கையை மாற்ற வேண்டிய மிக முக்கியமான 3 மாதங்களின் துவக்கம் ரஜப். அன்பானவர்களே, இது முதல் செய்தி. ரெண்டாவது பாவங்களுக்கான அஸ்திவாரமான உலக ஆசையை விடுவது. உலக ஆசையை விடுறது. உலமாக்கள் சொல்லுவாங்க, உங்க உள்ளம் சுத்தமான உள்ளமா மாறணுமா, 4 விஷயங்கள் செய்யுங்க, உங்களுடைய உள்ளம் சுத்தமான உள்ளமா மாறிடும். 4 விஷயங்கள். முதலாவது, வயிற்றை அதிகமாக காலியாகவே வச்சிருங்க, காலியான வயிற்றோடு இருங்கள். 2வது, நல்லடியார்களோடு தொடர்போடு இருங்கள், நல்லவங்க கிட்டேயே போய் அவங்களுடைய பழக்கங்களை ஏற்படுத்துங்க. 3வது, உங்களுடைய பாவத்தை நினைத்து தனிமையில் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது அல்லாஹ் கிட்ட அழுகுங்க. 4வது, உலகம் என்ற ஆசை வருகிற போது அதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இந்த 4ஐ செய்யுங்கள், உங்கள் உள்ளம் பரிசுத்தமாகும் என்று சொன்னார்கள். முதலாவது, வயிறு காலியா வைங்க, பசித்தால் சாப்பிடுங்கள், ஆனால் வயிறு நிரம்ப வேண்டாம், 3இல் 1 பகுதி. 2வது, நல்லடியார்களோடு தொடர்பு. இந்த அளவுக்கு சொல்றாங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நல்ல ஆலிமிட்ட, நல்ல ஆபிதிட்ட உங்கள் பழக்கம் இருக்கணும், அவர்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்க பேசியிருக்கணும் உட்காந்து. 3வது, பாவங்களுக்காக அழுகணும். எந்த கண்ணு பாவத்தை நினைச்சு அல்லாஹ்வுக்கு முன்னாடி அழுகுதோ அவர் இறைநேசர் என்று உலமாக்கள் எழுதுறாங்க. 3வது, உலக ஆசை ஏற்படும் போது, இந்த ஃபோன் வச்சிருக்கிறோம், இதை தட்டிட்டு அந்த ஃபோனுக்கு போயிடுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது, இதில் என்னப்பா இருக்கு, எல்லாம் ஒன்று தான்ப்பா, பிராண்டு. அப்படி கையில் வைக்கும்போது, காதில் பார்க்கும்போது, நம்ம பாக்கெட்டில் இருக்கும்போது, இன்னும் இவ்வளோ பெரிய ஆள்னு யோசிப்பாருங்க, அதனால் வாங்குறேன்னு சிந்தனை தேவையில்லாமல் வந்தால் தவிர்த்துக்கங்க. இந்த 4ஐ செய்தால் உள்ளம் பரிசுத்தம் என்று சொன்னார்கள் உலமாக்கள். அதிலும் குறிப்பாக இமாம் அபு லைஸ் சமர்கந்தி ரஹிமஹுல்லா, உலக ஆசைகளை குறைப்பவர்களுக்கு அல்லாஹ் என்ன தர்றான்? 4 விதமான அந்தஸ்துகள் தருவார் உலக ஆசைகளை குறைப்பவங்களுக்கு. முதலாவது அந்தஸ்து, அல்லாஹ் வணக்கத்தில் வலிமையை தருவாங்க. இது வித்தியாசமான சொல். அல் குவத்து ஃபில் இபாதத்தி, அல்லாஹ் வணக்கத்தில் வலிமையை தருவானா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதை எங்களுடைய உஸ்தாத் அப்துல் ரஹீம் ஹசரத் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கோம் பாடத்தில். வணக்கத்தில் வலிமை அப்படின்னா என்ன தெரியுமா? என்ன வயசானாலும் அவர் நின்றே தொழுவார். 100 ரக்காய் தொழுகணும் நினைச்சாலும் தொழுவாராம். நம்மளுடைய சிந்தனை என்னன்னா, மகரிப்புக்கு வரணும், கொஞ்சம் நல்லவங்களா இருந்தால் 2 ரக்காத்து பின் சொன்ன தொழுகணும், இன்னும் கொஞ்சம் நல்லவங்களா இருந்தால் வாக்கியா ஓதி துவா செஞ்சுட்டு எந்திரிச்சு போயிடணும், இல்லையா? ஆனால் அல்லாஹ் வணக்கத்தில் வலிமையை தருவான்னா என்ன அர்த்தம்டா, புரிதலுக்கு மஹ்ரிபும் தொழுவாராம், மஹ்ரிபுக்கு பின்னாடி சுன்னத்து 2 ரக்காத் தொழுவாராம், அதுக்கு பின்னாடி பெருமானாருடைய தொடர்ச்சியான வலிமையான 6 ரக்காத் அவ்வாபினும் தொழுவாராம், தொழுதுட்டு இஷாவுக்காக காத்திருப்பாராம். இது வணக்கத்தின் வலிமை. என்ன நடந்தாலும் நின்று தான் தொழுவார், என்ன நடந்தாலும் சதக்கா கொடுத்து தான் ஆவார், ஏதோ ஒரு தொகை. இது அல்லாஹ் தருகிற வணக்கத்திற்கான வலிமை. யாரு உலகத்தினுடைய ஆசைகளை குறைக்கிறார்களோ முதல்ல அல்லாஹ் தர்றது வணக்கத்தில் வலிமையை தருவான். 2வது, அல்லாஹ் அவருடைய கவலைகளை குறைக்கும் பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்வான். உலகம் சார்ந்த கவலைகளை குறைக்கும் பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்வான். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸுடைய கருத்தில் இவ்வளோ அழகாக சொல்லுவாங்க, என்னுடைய நண்பர்களே, என்னுடைய சமுதாயமே, உலகம்ங்கிறது என்னன்னா அது காணல் நீர் மாதிரி. உலகம்ங்கிறது காணல் நீர் மாதிரி. பாலைவனத்தில் ஒரு ஆள் தண்ணி தவிக்க தூரத்தில் பார்த்தான்னா அந்த பாலைவன காணல் நீர் தெரியும்.
இவன் நினச்சிக்குவான் அங்கே போனால் தண்ணி கிடைக்கும், இங்கேருந்து ஓடி எல்லா எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணி அங்கே போய் நிற்பான், அங்கே தண்ணி இருக்காது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா தண்ணி தெரியும், மீண்டும் ஓடுவான். இன்னும் கொஞ்சம் தூரம் போவான், தண்ணி இருக்காது, மீண்டும் ஓடுவான். இப்படி ஓடி 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 கடைசி கட்டத்தில் ஒன்றும் இல்லாமல் அவன் மூர்ச்சையாகி விடுவான். இதுதான் துன்யாங்கிறது. துன்யா வேண்டும் என்று ஓடினீர்கள் என்றால் அது காணல் நீர் மாதிரி, அழகா லைட் போட்டு ஆடம்பரமா தூரத்துல தெரியும். இன்னும் கொஞ்சம் போனா கேட்ச் பண்ணிடலாம், என் லட்சியத்தை பிடிச்சிடலாம், என் இலக்கை பிடிச்சிடலாம், வீடு கட்டிடலாம், போயஸ் கார்டன்ல அது வாங்கிடலாம், இது பண்ணிடலாம், ஈசிஆர்ல ஒரு பிளாட் வாங்கிடலாம், 4 கார் வாங்கிடலாம், விருப்பப்பட்ட பொண்ணை கிடைச்சிக்கலாம். எல்லாம் யோசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க வைக்க அந்த புதை குழி உங்களை இழுத்து கொண்டே இருக்கும் என்பது பெருமானாருடைய ஹதீஸ். அன்பானவர்களை, இதைத்தான் பெருமானார் விளக்குகிறார்கள். உலகத்தை நீங்க குறைச்சிட்டீங்கன்னா, உலக ஆசையை குறைச்சிங்கன்னா அல்லாஹ் உங்களின் கவலைகளை குறைப்பான், உங்க கவலைகளை குறைப்பான். இது 2வது செய்தி. 3வது சொன்னார்கள், உலகத்தினுடைய ஆசையை குறைத்தால் கிடைக்குகிற பலனில் 3வது போதும் என்ற தன்மையை அல்லாஹ் தருவான். போதும் என்ற தன்மையை தருவான். இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து அங்கே நஃப்ஸு தாவாது, ஒரு இடத்துல கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். இது 3வது. 4வது என்னன்னா, அல்லாஹ் உள்ளத்தை பிரகாசமாக்குவான். அதனால முகம் பிரகாசமாகும். அந்த முகத்தை பார்ப்பவர்கள் தேன் கூட்டு தேனிகள் எவ்வாறு பூக்கள்ல போய் தேனை போய் எடுத்துட்டு வருதோ அந்த மாதிரி உங்களை தேடி 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 வர ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை தேடி தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. தேனிகள் பூக்களில் போய் தேனை தேடுவதை போல் உங்கள் உள்ளம் பிரகாசமாகிவிட்டால் அதன் நூரை அல்லாஹ் முகத்துல வெளிப்படுத்துவான். உங்களை தேடி தேடி எல்லோரும் வருவார்கள். இன்னைக்கு போய் அந்த ஹாஜியாரை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம், ஹாஜியார் 2 தடவை பார்த்துட்டு வரலாம். ஹாஜியாரை பார்த்தாலே பரக்கத்தா இருக்குப்பா, ஹாஜியாரை பார்த்தாலே சந்தோஷமா இருக்குப்பா. இந்த உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இது 4 விதமான அற்புதமான அந்தஸ்தை யாருக்கு தருகிறான் என்றால், உலகத்தின் ஆசையை குறைப்பவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். வணக்கத்தில் வலிமையை தருகிறான், கவலைகளை குறைக்கிறான், போதும் என்ற தன்மையை தருகிறான், உள்ளத்தை பரிசுத்தமாக்கி மற்றவர்களினுடைய பிரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். இது 4. இது அப்படியே உலகத்தை ஆசைப்படுறவங்களுக்கு என்னது, அப்படியே 4 மாத்திரம், இதே 4 மாத்திரம் 4 தண்டனைகள் அல்லாஹ் தருவானா. முதலாவது என்னன்னா, வணக்கத்தை அல்லாஹ் கஷ்டமாக்கிறோம். வணக்கத்தில் அல்லாஹ் சோர்வை ஏற்படுத்துவான். ஃபர்து தொழுதுட்டோம், வீட்டுக்கு போயிடுவோம், என்ன இருக்குது இதில், ரமதானில் வந்தால் நோன்பு வச்சுக்குவோம், ரமதானுக்காக தயாராகிடுவோம், ரஜபில் என்ன, ஷாபானில் என்ன, ரமதான் வரட்டும் ஒரு பிடி பிடிச்சிடலாம். இதுதான் வணக்கத்தில் அல்லாஹ் தருகிற சோர்வு. இவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இமாம் லைஃப் விவரிக்கிறார்கள், இவர்கள் உள்ளத்தில் உலக ஆசை மண்டி கிடக்கிறது என்று விவரிக்கிறார்கள். இவங்களுக்கு அல்லாஹோட உலகம்தான் பெருசு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க விவரிக்கிறாங்க. இந்த உலகம்ங்கிறது எப்படின்னா, சின்ன குழந்தைக்கு ஊசி குத்துற மாதிரி, தெரியாம பேசிக்கிட்டே நைஸா ஊசி குத்துவாங்களோ அந்த மாதிரி, எப்படி குத்துறாங்கன்னே தெரியாது, உள்ள வந்துடும். அதான் அதனுடைய விஷம் ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆழமானது. எனவே முதலாவது சொல்கிறார்கள், யார் உலகத்தின் பக்கம் அதிகமாக நாட்டம் கொண்டிருக்கிறார்களோ அடையாளங்கள் 4 தண்டனை அல்லாஹ் தருவான். முதலாவது தண்டனை என்னன்னா, வணக்கத்தில் அல்லாஹ் சோர்வை ஏற்படுத்துவான். இகாமத் சொல்லட்டும் போகலாம், முன்சுன்னத் எதுக்கு, ஜும்மால எல்லாம் முடியட்டும், எப்படி இருந்தாலும் 35 நிமிஷம் பயான் நடக்கும், 10 நிமிஷம் தொழுகைக்கு கேப் இருக்கும், அதுக்கு பின்னாடி குத்துபா நடக்கும், 2 ரக்காத்துல வந்து சேர்ந்துக்கலாம். இந்த சோம்பல் அன்பானவர்களே மனதில் விதைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உலகத்தின்பால் ஆசை கொண்டவர்கள் என்று பொருள். 2வது தண்டனை அல்லாஹ் என்ன தெரியுமா தருவான், கவலை தோன்ற முகத்தை தருவான். யாரை பார்த்தாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் துவா செய்யுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னன்னே தெரியல, மனசுக்கு ரொம்ப வருத்தம், எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது, என்ன கொஞ்சம் துவா செய்யுங்க, கொஞ்சம் துவா. உன்னிப்பாக கவனித்தால் அது பெரும் பிரச்சனையா இருக்காது. ஆனா மனசுல அல்லாஹ் இப்படி ஏற்படுத்திடுவான், கவலை கவலை கவலை. இந்த கவலை எப்படி ஆயிருண்டா, பிறர்களை பார்க்கும்போது பொறாமையா மாறிடும். அறியாமலே, அவரெல்லாம் நல்லா இருக்காரு, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், அவரெல்லாம் அப்படி இருக்காரு, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், எங்க அண்ணன் அப்படி இருக்காரு, என் தம்பி இப்படி இருக்காரு, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன். இந்த உணர்வை ஏற்படுத்துமா எது, உலக ஆசை. இது 2வது அல்லாஹ் தருகிற தண்டனை. உலகத்தினுடைய மோகம் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கவலை தோய்ந்த முகத்தை தருவான். எப்ப பார்த்தாலும் கவலை கொடுத்துக்கிட்டே இருப்பான், நிம்மதி இருக்காது. இது 2வது. 3வது அல்லாஹ் தருவது என்ன தெரியுமா, போதும் என்ற நிலையே தரமாட்டான். இந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டோம், அடுத்தது என்ன, உலகத்தை நோக்கிய பார்வை தான் இருக்குமே தவிர ஆகிரத்தை நோக்கிய பார்வையே இருக்காது, ஆகிரத்தை நோக்கிய பார்வையே இருக்காது. இதுக்கு அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, இன்னைக்கு இவ்வளவு சம்பாரிச்சோம், அடுத்து அவ்வளவு சம்பாதிக்கிறோம், 20,000 சம்பாரிச்சோம், 10 30 சம்பாரிச்சா 10 30க்கு போய் நிப்பாரு, இல்ல 50னா 10 50ல போய் நிப்பாரு, இல்ல லேக்ஸுக்கு போனா 10 பத்தாது.
பெருமானார் சொன்னாங்க, வயம்லஉ ஃபாஹு இல்லத்துரா, கடைசியில் அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மனிதன் எப்படின்னா உலகத்தின் பக்கம் திரும்பிட்டான் கடிவாளத்தை, அல்ஹாக்குமுத் தகாசுர் எல்லாத்தையும் மறந்துடுவான், உலகம் அடைவான், அலைஞ்சு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கடைசியா கபர்ல வந்து வச்ச உடனே தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டு, அல்லாஹ் இந்த உலகத்துக்காக இவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டேன், இவ்வளவு அற்புதமான மறுமையை விட்டுட்டேன் கை சேதப்படுவான் என்று அல்லாஹ் குர்ஆனின் வசனங்கள்ல பேசிட்டு வரும். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன். கொஞ்சம் திரும்பி பார்த்திருக்கலாமே, கொஞ்சம் திரும்பி அல்லாஹ்வை பார்த்திருக்கலாமே, கொஞ்சம் ரமலானுக்குன்னு ட்ரை பண்ணியிருக்கலாமே, கொஞ்சம் பள்ளிவாசல் பக்கம் வந்திருக்கலாமே, தவறான தலைமைகளை எச்ச கெட்டவங்களை பின்னாடி விட்டுட்டு அல்லாஹ்வின் ரசூலின் பக்கம் வந்திருக்கலாமே என்று யோசிப்பார்கள். ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அந்த கபறுகளை சந்திக்கிற வரைக்கும் அல்லாஹ் கண்ணை திறக்கவே மாட்டான். இது மூன்றாவது தண்டனை. நாலாவது என்ன தெரியுமா அன்பானவர்களே? கடைசி தண்டனை. அல்லாஹ் தஆலா உள்ளத்தை இருட்டாக்கிடுவான், முகத்துல பொலி வளர்ந்து போயிடும். எவ்வளவு மேக்கப் போட்டாலும் மூஞ்சி சகிக்காது. கிட்ட வர்றவெல்லாம் தூரமாக தான் போவான், வேண்டாங்குவான், கிட்டே வரமாட்டான். இந்த 4 தண்டனைகளை உலகத்தின் பால் போகிற நபர்களுக்கு அல்லாஹ் தருகிறார். இந்த 4 தண்டனைகள் அன்பானவர்களே நான் சொல்லி கொண்டு வந்தது, நீங்கள் ரஜபுல முதல்ல விட வேண்டியது 2 விஷயம். ஒன்று, பாவம் ஏற்பட்டால் டைவர்ட் பண்ணுவோம், முடியும் பாவம் ஏற்பட்டால் டைவர்ட். 2வது பாவத்தை தவிர்ப்பது. 2வது உலக ஆசையை குறைப்பது. உலக ஆசை இயல்பு, ஆனால் அதை குறைக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. இது 2ஐயும் நாம் விட வேண்டும். 3 விஷயத்தை செய்யணும், கையில் எடுத்துட்டு போவோம். என்ன 3 விஷயம் சுருக்கமாக? முதலாவது என்னன்னா முஜாஹதா, அர்ப்பணிக்கணும். அல்லாஹ் இதைத்தான் ஆசைப்படுறோம். 4 ரக்காத்து தொழுதாலும் அர்ப்பணிச்சு தொழுகணும், 2 ரக்காத்தா இருந்தாலும் அர்ப்பணிச்சு தொழுகணும். அதனால தான் உலமாக்கல்ல சில பேர் சொல்லுவாங்க, ஃபஜ்ரை விட தஹஜ்ஜத்துக்கு அல்லாஹ்ட்ட மதிப்பு ஜாஸ்தி, ஃபர்தை விட தஹஜ்ஜத்துக்கு அல்லாஹ்ட்ட மதிப்பு ஜாஸ்தி. ஏன்னா 5 நேர தொழுக வாங்க சொல்லுவாங்க, எல்லாரும் பள்ளிக்கு வந்துடுவாங்க, தொழுதுட்டு போயிடுவாங்க. ஆனால் தஹஜ்ஜத் அப்படி இல்லை, தானா தான் நஃப்ஸை தட்டி எழுப்பணும். அது 3 மணியோ 4 மணியோ 2 மணியோ எழுப்பி அந்த குளிரில் ஒது செய்யணும். செஞ்சு எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, இவர் மட்டும் நின்று ரப்பேன் தக்பீர் கட்டணும். இது தொழுகைகளில் உயர்ந்த முஜாஹதா. எனவே தான் அல்லாஹ் ஃபர்ல தொழுகைகளை பெருமானாருக்கு தர்றதுக்கு முன்னாடி தஹஜ்ஜத்தை கொடுத்தான், முதல்ல தஹஜ்ஜத்தை கொடுத்தான். ஏன்னா தஹஜ்ஜத்தை தானே எழுப்பி தொழுது பழகிட்ட ஆளுக்கு நீங்கள் தொழுக வாங்கன்னு கூப்பிட்டா தொழுக வர்றது இன்னும் இன்பமாயும். ஏன்னா அந்த ட்ராக் ஆரம்பத்திலிருந்து வந்தது. எனவே தான் பெருமானாருக்கு அல்லாஹ் முதல்ல கொண்டு வந்தது தஹஜ்ஜத். அன்பானவர்களே நான் சொல்லி கொண்டு வந்தது முஜாஹதா, அமல்கள்ல முஜாஹதா. பள்ளிவாசலுக்கு போகணும், எப்பயுமே நான் பாங்கு சொல்லும் போது எகாமத் சொல்லும் போது தான் வர்றேன்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடுறேன், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது மார்க்கத்தின் வளர்ச்சின்னு அர்த்தம். யார் மார்க்கத்தில் வளர்றார்களோ அல்லாஹ் உலகம் சார்ந்த விஷயங்களையும் சேர்த்து தான் வளர்ப்போம், வளர்ப்போம். உலகத்திற்கு தருகிற முக்கியத்துவத்தை குறைச்சி கொஞ்சம் அல்லாஹ்வின் பக்கம். நான் சொல்லி கொண்டு வந்தது முஜாஹதா. இந்த முஜாஹதாவுக்காக, இந்த மார்க்கத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த சஹாபாக்கள் எத்தனையோ பேர். நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் அர்ப்பணிங்களேன், ஒன்றும் இல்லை. அஸ்ர் டு மக்ரிப், யார் ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறாரோ அவருக்கு மலக்குமார்கள் துஆ செய்கிறார். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. மலக்குமார்கள் 70,000 பேர்னு வருது. இல்லை ஒரு மலக்கு அல்லாஹ் பக்கத்தில் நிற்பாட்டி துஆ செய்கிறான்னு வருது. அவர் தொழுகைக்காக காத்திருப்பவருக்கு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். இன்னொரு தொழுகைக்காக வெயிட் பண்றவருக்கு அந்த தொழுகை வர்ற வரைக்குமான தொழுகைக்கான நன்மைகள் தந்து கொண்டே இருக்கிறான். சும்மா உட்கார்ந்தாலும் தொழுத நன்மை. எக்கச்சக்கமான ஹதீஸ். ஆனால் சைத்தான் விடவே மாட்டான். நீங்கள் ஒரு நாள் உட்காந்து பாருங்க, அஸ்ர் டு மக்ரிப் ஒரே ஒரு நாள், கொஞ்ச நேரங்கிறது அதுதான். ஃபஜ்ரா இருந்தாலும் சரி, லொஹரு, இஷா அதெல்லாம் ரொம்ப நேரம். கொஞ்ச நேரம் அஸ்ர் டு மக்ரிப் யாரும் யோசிக்க வேண்டாம். தஸ்பி மணியை பிடிச்சிக்கிட்டோ, தஸ்பி செஞ்சோ செய்யாமலோ சும்மாவாவது பள்ளியில் உட்காந்து பாருங்க. இந்த முஜாஹதாவை அல்லாஹ் ரசிக்கிறான். அந்த முஜாஹதாவுக்கு கிடைக்கிற கூலி என்ன தெரியுமா? மக்ரிபு தொழுக உலகத்தில் நீங்கள் தொழுதிருக்கவே மாட்டீங்க இது வரைக்கும். அந்த மாதிரி தொழுகையாக இருக்கும், அவ்வளோ ரசனையான தொழுகையாக இருக்கும். அன்பானவர்களே, இவைகளெல்லாம் வாழ்க்கையில் ரசிக்க வேண்டிய நேரங்கள். அமல்களை ரசித்து பாருங்க. என்டர்டைன்மெண்ட்டுங்கிற உலகத்தில் கேமை ரசித்து, கண்டதை ரசித்து, படத்தை ரசித்து, படத்தில் இருக்கிறவனை ரசித்து, அவன் வாழ்க்கையை ரசனையாக ஏற்று, அவனை தலைவனாக ஏற்று, கேவலங்களுக்கு பின்னாடி குப்பை தொட்டியில் போய் விழுந்தது போதும். கொஞ்ச நேரம் ரொம்ப பரிசுத்தமானவனை நேசிச்சு பாருங்க.
அந்த நேரங்களை கொஞ்சம் உள்வாங்கி பாருங்க. அன்பானவர்களே, நான் சொல்லி கொண்டு வந்தது முஜாஹதா. இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த நோன்புல பட்டினியை வைக்கணும்னு என்ன தேவை இருக்குது? ஏன் அடியான் நான் சொல்லிட்டா 3 வேளை சாப்பிட்ட, எனக்காக சாப்பிடாத. கண்ணுக்கு முன்னால சாப்பாடு இருக்கும், நோன்பு கஞ்சி இருக்கும், வடை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அந்த நேரம் முஅத்தின் சொல்ற வரைக்கும் சாப்பிட மாட்டோம். ஏன்? நான் நோன்பு வச்சிருக்கிறேங்க. அது ஓட்ட நோன்பு, உண்மையான நோன்பு, அது 2வது. அதுல பல குறைகள் இருக்கலாம். ஆனா என்ன? இதைத்தான் அல்லாஹ் ரசிக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் ரசிக்கிறான். நான் சொன்ன கோட்ல நிக்கிறானா? இதுதான் ரப்பினுடைய ஆசையே. நான் நில்லுன்னு சொன்னா நிக்கிறானா? நான் உட்காருண்டா உட்கார்றானா? நான் வான்னா வர்றானா? இவ்வளவுதான் ரப்பின் ஆசை. அதை நம்மளால நிறைவேற்ற முடியாத இந்த 3 மாசத்துல அன்பானவர்களே, முஜாஹதா. உஹது போர்க்களத்துக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு பத்ருக்கு வரல. பெருமானார் பத்ர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க மதீனாவுடைய எல்லையில நின்று அழுத சஹாபாக்கள் ஒருத்தர் அனஸ் இப்னு நதர். இதை அறிவிக்கிறவர் இன்னொரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அனஸ் அறிவிக்கிறாரு இந்த அனஸை பத்தி. வருது, உள்ள வர்றாங்க படை. பெருமானாரை பார்த்து அனஸ் இப்னு நதர் ரொம்ப அழுத. ரசூலல்லாஹ், பத்ருக்கு போருன்னு போயிட்டீங்களே, கொஞ்சம் பேர் வந்தா போதும், வணிக படையை தடுக்கணும், இவ்வளவு தானே சொன்னீங்க, போருண்டா நான் வந்திருப்பேனே. பெருமானார் ஆசுவாசப்படுத்தினாங்க. அடுத்த நோப்போ அனஸ் சொன்னாரு, லஉரியன்னல்லாஹு மா அஸ்னஉ, ஒருவேளை அல்லாஹ் எனக்கு பத்ர் களத்துல வாய்ப்பு கொடுத்திருந்தா, லஉரியன்னல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு காமித்திருப்பான் இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுக்காக அனஸ் என்ன செய்திருப்பார் என்று காமிச்சிருப்பான். எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, இதே கவலை அனஸ் அறிவிக்கிறாரு. அனஸ் இப்னு நதர் உஹது போர், ஒவ்வொரு நாள் உஹது போர் வரைக்கும் இதே கவலை. உஹது போர்க்களம் வந்துச்சு. உஹது போர்க்களம் வரிசையில் முதல் வரிசையில் அனஸ் நின்றாங்க. உஹது போர்க்களம் உங்க எல்லாருக்கும் தெரியும். சின்ன சலசலப்பு, பெரிய நெருக்கடி, வெற்றி படை தோல்வி படையாக மாறுகிறது. சூழல் அப்படியே தலைகீழ மாறுது. எல்லாம் ஓடுறாங்க. புழுதி மூட்டம், புகை மூட்டம். சில சஹாபாக்களுடைய குரல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வெட்டுப்படுகிற சத்தங்கள் கேட்கிறது. இடையில இன்னொரு வதந்தி, பெருமானாருடைய பல் ஷஹீத். இன்னொரு பக்கம் பெருமானார் மௌத்தாயிட்டாங்கன்னு செய்தி. உயிரே உயிராய் கொண்டிருந்த கண்ணின் மணியாய் காதலித்த முஹம்மது இல்லாத ஊரில் நான் இதற்கு என்று திளைத்து போய் நிற்கிற சஹாபாக்கள் எத்தனையோ பேர். எங்கிட்டு போறது, எந்த பக்கம் வர்றது, எதுவும் தெரியல. சிலர்கள் ஓடுகிறார்கள். சத்தம் மட்டும்தான், அல்லாஹ் அக்பர்ங்கிற சத்தம் மட்டும்தான் உஹது போர்ல. நீங்க போய் பாருங்கள் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம். நம்ம துல்ஃபிகார் சார் அவங்களுடைய குத்பால எழுதியிருக்கிறான், அல்லாஹ் அவங்க கபரை வெளிச்சமாகும். நாங்கள் அங்கே போய் நின்ற போது சஹாபாக்களின் சத்தம் இன்னும் எங்களுக்கு கேட்குதுன்னு எழுதியிருக்கிறான். அது ஈமானிய சத்தம். அது நபிக்கு இப்படியா? எல்லாம் ஓடி வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா பெருமானார் எல்லாத்தையும் ஆசுவாசப்படுத்தி, எனக்கு இன்னும் ஒன்றும் ஆகலை, நான் இங்கே தான் இருக்கேன். போர்க்களத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி மதீனாவுடைய என்ட்ரன்ஸில் போய் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி ஒரு துவா, யார் யார் இருக்கான்னு எண்ணுங்க. எல்லாரும் எண்ணாங்க. அப்போ அனஸ் சொன்னார், அனஸ் இப்னு நதர் இல்லை. எங்கே அனஸ் இப்னு நதர்? தூரத்தில் ஒரு குதிரை. அந்த குதிரை நடக்க முடியாமல் நொண்டி வருது. அந்த குதிரையில் சஅத் இப்னு முஆத் வந்தார், அன்சாரி. வேகமாக வந்து இறங்கினாரு. பதட்டம், முகமெல்லாம் பதட்டம். ஆசுவாசப்படுத்துகிறாங்க எல்லாரும். போர்க்களத்தை கண்டு பயந்துட்டாரு. உட்கார வச்சாங்க. சஅத் இப்னு முஆத் சொன்னார், நான் போர்க்களத்தை கண்டுலாம் பயப்படலை. இன்னி ரஹைத்து அஜீபன் அஜப்து நஃப்ஸி, ரொம்ப ஆச்சரியமான ஒன்றை பார்த்தேன். என் நஃப்ஸு நடுங்கி போயிடுச்சு அந்த ஆச்சரியத்தில். என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாரும் மரண ஓலம் திரும்பி ஓடி வர்றாங்க மதீனாவை நோக்கி. ஒரே ஒரு நபர் மட்டும் புழுதிக்கு நடுவில் வாளை வீசிக்கொண்டு இவ்வாறு சொல்லிக் கொண்டு ஓடினார், அல் ஜன்னா வரப்பி, அல் ஜன்னா வரப்பி, அல் ஜன்னா வரப்பி, அல் ஜன்னா வரப்பி, சொர்க்கமே என் இறைவனின் பொருத்தமே என்று ஒரு நபர் மட்டும் புழுதிக்கு நடுவில் ஓடி வந்தார். சஅத் நான் நிறுத்தின யாருன்னு பார்த்தா அனஸ் இப்னு நதர். அவர் என் நிறுத்துதல், நான் பிடிச்சதை கூட கவனிக்காம என் கையை உதறிட்டு
யா சஅத் அல் ஜன்னா வ ரப்பி, அல்லாஹ்வின் சொர்க்கம், அல்லாஹ்வின் சொர்க்கம், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னி ல அஜிது ரீஹஹா மின் துனி உஹத், அந்த உஹத் மலையின் அல்லாஹ்வின் சொர்க்கத்தின் வாசனையை உணர்கிறேன், நான் அல்லாஹ்வுக்காக போகுவேன் என்று சத்தம் போட்டுவிட்டு என்னை உதறி தள்ளிவிட்டு ஒரே ஒரு தனி நபராக அனஸ் இப்னு நதர் அல்லாஹ் என்று பாய்ந்தார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி செய்யற ஆற்றல் எனக்கு இல்லை. பெருமானார் ஒரு 4 பேர் கொண்ட குழு அனுப்பிச்சு அனசை போய் தேட சொன்னாங்க. உள்ள போய் தேடினாங்க. நீண்ட நேர போராட்டத்துக்கு பின்னாடி சிதைந்து போன ஒரு உடல். இதுதான் அனஸா இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. உடல் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. மதீனாவிலிருந்து அனஸினுடைய தங்கச்சி சகோதரி கூட்டுட்டு வந்த உடனே அடையாளம் காட்டுறாங்க. விரலை வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஷஹாதத் விரலை வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், இதுதான் அனஸினுடைய விரல், இதுதான் அவருடைய உடல், இதுதான் அவருடைய. இந்த முஜாஹதா தான். எல்லாரும் ஓடினாலும் நான் என் ரப்புக்காக நிற்பேன், மௌத்துங்கிறது உறுதி. இதைத்தான் யோசித்தார்கள். அன்பானவர்களே, இந்த முஜாஹதாவை தான் நல்லா ரசிக்கிறான். என் அடியான் எனக்காக என்ன செய்யறான், பிறந்ததிலிருந்து எல்லாத்தையும், அத்தா அம்மா சூழல் சாப்பாடு உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையும் கொடுத்த எனக்காக என்ன செய்யறான். பாங்கு சொன்னோடைய சப்பில் வந்து நிற்கிறானா, எனக்காக என் வேதத்தை எடுத்து ஓதுகிறானா, இதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறேன், இதை செய்கிறானா இல்லை. இவ்வளவுதான் ரப்பினுடைய ஆசை. அதை நிறைவேற்ற முடியாத அடிமைகளாக இருக்கிறோம் என்றால் எவ்வளவு மோசத்தனமான அடிமைகள், எவ்வளவு ஈனத்தனம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, நான் சொல்லி கொண்டு வந்தது முஜாஹதா. நிறைவாக ஒன்றை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். 2வது மிக முக்கியமான விஷயம், நாம் செய்ய வேண்டியது துஆ. அந்த துஆ 2 விதமா இருக்கணுமா. ஒன்று, அல்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுத்தானே என்று அல்லாஹ்வை புகழ்ந்தே துஆ இருக்கணுமா. அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டியே, ரமலானை கொடுத்துட்டியே, இவ்வளவு வாய்ப்பை கொடுத்துட்டியே என்று புகழாரம் பாட வேண்டுமா அந்த துஆல. முதல் விஷயம், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் அல்லாஹ்ட்ட கொட்டி அல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டேன்னு உங்களுக்கு அந்த வாய்ப்பின் மகத்துவம் புரியாட்டியும் துஆ செஞ்சா அல்லாஹ் 2 விஷயம் தருவான். ஒன்று, ஆயுள் அதிகப்படுத்தி இன்னும் நிறைய ரமதான் தருவான். 2வது, ரமதான் எவ்வளவு மகத்துவமானதுங்கிற உணர்வை உள்ளத்தில் தருவான். இந்த 2 விஷயங்களை அல்லாஹ் தருவான். அதிகமான துஆ. 2வது என்ன தெரியுமா, ரஜபு வந்துட்டா பெருமானாருடைய வித்தியாசமான துஆ நான் ஆரம்பத்தில் சொல்லி காமிச்சேன். நீங்கள் வேறு எங்கேயுமே இந்த துஆவை நீங்கள் பார்க்கவே முடியாது. அல்லாஹும்ம பாரிக்லனா ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமதான். அல்லாஹ் ரஜபு ஷஅபானில் பரக்கத் செஞ்சு ரமதான் வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னா எனக்கு ஹயாத் வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு ஹயாத்தை நீட்டி கொடுன்னு கேட்குறாங்க. இந்த துஆ பெருமானார் தான் வாழ்க்கையில் வேறு எங்கேயுமே கேட்டதில்லை. மக்காலிருந்து வெளியே வரும்போது கூட இந்த துஆ கேட்டதில்லை. அல்லாஹ் நான் மீண்டும் மக்காவுக்கு வரணும்னு கேட்டதில்லை. அல்லாஹ் சொன்னால ராத்துக இலா மஆத், நீங்க இப்போ போங்க, திருப்பி கொண்டு வருவோம். எங்கேயும் இந்த துஆ கேட்டதே இல்லை. பெருமானார் கேட்ட ஒரே இடம், அல்லாஹ் என் ஹயாத்தை நீளமாக்குன்னு கேட்ட இடம் ரஜபு ஷஅபான் இருந்த ரமதான் வரைக்கும். இல்லாட்டி கடைசி நேரம் அல்லாஹ் இஃப்தியார். பெருமானாருடைய 63வது வயசு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வா உங்கள் உம்மத்தான் கேட்கும் போது எல்லாரும் கவலையோடு உட்காந்துருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இந்த உணர்வு தெரியும். வருத்தத்தோடு உட்காந்துருக்காங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஹயாத்தை தேர்ந்தெடுத்துக்காங்களேன். பெருமானார் ஒரே வார்த்தை யோசிக்காமல் சொன்னாங்க, வக்தார ரப்பி, என் இறைவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹும்ம பிர் ரஃபீக்கில் அஅலா, என் உயர்ந்த என் நண்பனை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், எனக்கு அல்லாஹ் தான் வேணும்னு போனான். அப்படிப்பட்ட நபி தன்னுடைய ஹயாத்தை இந்த 3 மாதத்தில் கேட்குறாங்கன்னா ரமதான் எவ்வளோ பொக்கிஷம்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அற்புதம்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஹயாத்தை அல்லாஹ் கேட்காமலே நமக்கு கொடுத்துருக்குறானே. எத்தனை ரமதான், 18 ரமதான், 20 ரமதான், 50 ரமதான் சில பேருக்கெல்லாம். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹ்மான், எவ்வளவு பெரிய இரக்கமானவன், நமக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுக்குறான் பாருங்க. இத்தனை சான்ஸ்லையும் தோத்துக்கிட்டே வந்தா கடைசியில் சொர்க்கம்ங்கிறது எப்படி ஆதரவு வைக்க முடியும்? நான் சொல்லி கொண்டு வந்தது அதிகமான துஆ. குறிப்பாக ஹயாத் ஆரோக்கியத்திற்காக கேட்க வேண்டிய மிக முக்கியமான தருணம் நிறைவாக பாவ மன்னிப்பு. அல்லாஹ்கிட்டையும் பாவ மன்னிப்பு கேட்கணும், மஹ்லூக்குக்கிட்டையும் பாவ மன்னிப்பு கேட்கணும். என்ன பாவமாக இருந்தாலும் சரி. சஹாபாக்களும் மனிதர்கள் தான், அவங்ககிட்டையும் பாவங்கள் நடந்துச்சு, உடனே கணக்கை சரி பண்ணிடுவாங்க.
ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க மஸ்ஜிதுன் நபவியில். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மஜ்லிஸில் உட்காந்துருக்கிறாங்க. பிலால் சொல்கிற ஆலோசனை அபூதருக்கு பிடிக்கல. அபூதர் இது வேண்டான்றாங்க. பிலால் 2வது முறை இல்லை அபூதர், இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு அந்த ஆலோசனையை மீண்டும் கொண்டு வர்றாங்க. இல்லை பிலால் சொல்றது சரி இல்லை அபூதர் மறுக்க, இல்லை மீண்டும் பிலால் சொல்ல. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கோவக்காரங்க, வேகமாக சொல்லிட்டாங்க, யா இப்ன சௌதா, கருப்பின் அடிமையின் மகனே அமைதியாரு அப்படின்ட்டாங்க. சொன்ன உடனே மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஆஹா பிலால் இப்படி சொல்லிட்டோமே. பிலால் ரலியல்லாஹு கண் கலங்கிடுச்சு, எந்திரிச்சு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனே பெருமானார் உள்ளே வந்துட்டாங்க. சபையினுடைய அமைதியை பார்த்து சஹாபாக்களுடைய முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு ஏதோ நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அபூதரை பார்த்து சொன்னாங்க, இன்னும் நீங்கள் ஜாஹிலியாவிலேயே இருக்கிறீங்களா, அறியாமையிலேயே இன்னும் இருக்கிறீங்க, அந்த அடியாமையில் இன்னும் ஊறி போய் கிடைக்கிறீர்களா என்று இபாதத்து வரும். உடனே அழுதுட்டு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இப்பயே மன்னிப்பு கேட்க போகிறேன் யார் ரசூலுல்லாஹ். பெரிய தலைவர் அபூதர் நேராக போய் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசலில் நின்று கதவு கூட தட்டலை. அடுத்த வக்து தொழுகைக்காக வாங்கு சொல்ல பிலால் வருவார்னு தெரியும். அவர் வர்ற வரைக்கும் அவர் மனசை கஷ்டப்படுத்தின பாவி வீட்டு வாசலில் தான் நிற்கணும். வீட்டு வாசலில் உட்காந்துட்டாங்க. அடுத்த வக்துக்கு வாங்கு சொல்ல வெளியே வர்ற பிலால் முன்னாடி பார்க்குறாங்க, அபூதர் வீட்டு வாசலில் மண் தரையில் உட்காந்துருக்கிறார். பயந்துட்டாங்க. பயந்துட்டு கேட்டாங்க, என்ன அபூதர் இங்கே வந்திருக்கிறீங்க? இல்லை, என்ன நீங்கள் மன்னிக்கணும், உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன், ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வந்த ஒரு சொல், என்னை மன்னிச்சிருங்க. பிலால் சொன்னாங்க, நான் உங்களை அங்கேயே மன்னிச்சுட்டேன், இருந்தாலும் மனசு கஷ்டம், எனவே வீட்டுக்கு வந்துட்டேன். உடனே அபூதர் சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை. குறைஷியின் மமதை ஏறிய பெருமை கொடுத்த இந்த அபூதருக்கு பிலாலின் செருப்பு தான் பதில். அந்த செருப்படுத்தி என் கன்னத்தில் அடிங்க, அந்த செருப்படுத்தி என் கன்னத்தில் அடிங்கள். இனிமேல் இந்த பெருமை பிடித்த வார்த்தை எங்கேயுமே வரக்கூடாது யாரை பார்த்தாலும். பிலால் கெஞ்சுறாங்க, இல்லை எந்திரிக்க மாட்டேன், அடிச்சாதான் எந்திரிப்பேன். கடைசியா பிலால் சொன்ன வார்த்தை, அல்லாஹுக்காக சஜிதா செய்கிற இந்த முகத்தில் பிலாலின் செருப்பு படுவதா? இது அல்லாஹ்வின் முகம் அல்லவா, எந்திரிச்சிருங்க மேலே. அல்லாஹ்வின் நேசரின் முகம் அல்லவா, எந்திரிச்சிருங்க மேலே. எழுப்பி கையை பிடிச்சி 2 பேரும் மன்னிச்சிருங்கன்னு கேட்டு மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்க. நான் சொல்லி கொண்டு வந்தது அன்பானவர்களே, மன்னியுங்கள், மன்னிப்பு தேடுங்கள். இது இந்த மாதத்திற்காக நாம் தயாரிப்பின் மிக முக்கியமான 5 அம்சங்கள். 2 விடணும், 3 செய்யணும். அல்லாஹ் இந்த ரமதானை சிறப்பாக்குவானாக. அல்லாஹ் ரஜபை ஆரோக்கியமாக்குவானாக, ஷஅபானை ஆரோக்கியமாக்குவானாக, ரமதானை கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய ரமதானை மட்டுமன்றி நம்முடைய குடும்பத்தார்கள், நமக்காக உதவுபவர்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் இந்த ரமதானில் பயன்பெறுகிற ரமதானாக ஆக்கி நம்முடைய அமல்களை அல்லாஹ் பன்மடங்காக செய்கிற ஆர்வத்தையும் தந்து அல்லாஹும்ம பாரிக் லனா ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான், இன்னும் பல ரமதான்களை அல்லாஹ் அவன் பொருத்தத்தோடு அடைகிற தௌஃபீக்கினை தந்து இந்த சமூகத்திற்கு மறுமலர்ச்சியான ரமதானாக அல்லாஹ் இந்த ரமதானை உங்களுடைய ஆமீனின் பொருட்டினால் அல்லாஹ் ஏற்று அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.